வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.4ல் 1ஆவதுல 2வது கணக்கு பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு கணக்கில் ஒரு மாதிரி வரை கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் அச்சு மாறாமல் இதே வரைய போகிறோம். ஆனால் இங்கே y x³ + 1 ஃபஸ்ட்டு அட்டவணை போட்டுக்குருவோம். எக்ஸு ஒய், எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது அட்டவணையில் 1 கொடுக்கும்போது அட்டவணை என்னது 2, அடுத்து -1 கொடுக்கும்போது அட்டவணை 0, 2 கொடுக்கும்போது அட்டவணை 9, 2 கியூப்னா 8, 8 + 1 9, அடுத்து -2 கொடுக்கும்போது அட்டவணையில் -7. இப்போ மார்க் பண்ணுறோம். அச்சு 0, x அச்சு 1 2 3ன்னு எடுத்துக்குவோம். ஒய் அச்சு மட்டும் நம்ம ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் 2 அலகுன்னு எடுத்துக்குவோம். 2 4 6 8 10 வரை எழுதிக்குவோம். இங்கே -2 -4 -6 -8 -10. ஃபஸ்ட்டு 0 1 0 1னா இந்த இடத்துல மார்க் பண்ணிக்குவோம். அடுத்து 1 2 மார்க் பண்ணிக்குவோம். அடுத்து -1 0 இந்த இடத்துல மார்க் பண்ணிக்குவோம். அடுத்து 2 9 2 9 மார்க் பண்ணிக்குவோம். அடுத்து -2 7 -2 -7 மார்க் பண்ணிக்குவோம். இப்போ இந்த புள்ளி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுறோம். வளையங்கணக்காக தான் வரும். இந்த கணக்கில் அடுத்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா f(x) = x³ f(x) x³ தான் நம்ம கணக்கில் கொடுத்துருக்காது. y = x³ தானே. இங்கே என்னது கொடுத்துருக்காங்க, y yங்கிறது என்னது f(x). அது நம்ம கணக்குப்படி. இப்போ இந்த கணக்குக்கு வரும்போது இந்த y = என்னது x³ f(x) f(x + 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போனா f(x) வரைபடத்தில் ஓரளவு எங்கே இருக்குது, மேல் நோக்கி நகர்வால் கிடைப்பதாகும். f(x) வரைபடத்தில் எழுதிக்கோங்க. f(x) வரைபடத்தில் ஓரலகு மேல் நோக்கி, இந்த இருக்கு இல்லையா, 0லேருந்து 1 இருக்கு இல்லையா, அதான் மேல் நோக்கி நகர்வால் கிடைப்பது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அடுத்த கணக்கில் நம்ம பார்க்கலாம்.